ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற மேட்டரை ஒரே லைனில் சொல்லட்டுமா? ரஜினி ஸ்டைலில் நண்டு கதை. அதாவது ஒரு சட்டிக்குள்ளே ஒரு 4 நண்டை போட்டால் அதில் ஏதாவது ஒரு நண்டு மேலே ஏறி வரலாம், அந்த சட்டியிலேருந்து வெளில போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் பின்னாடி இருக்கிற சட்டிக்குள்ளே இருக்கிற இன்னொரு நண்டு பிடிச்சி வாரி கீழே வகிச்சு விட்ருமா. ஸோ இந்த மாதிரி எந்த நண்டுமே மேலே ஏறி சட்டியிலேருந்து வெளில வராமல் சட்டிக்குள்ளே கடந்து செத்து போயிடுமா. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் பேச போகிற வீடியோவோட மெயின் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பொங்கல் அதுவுமா அஜித் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, கேம்ப கோலா அப்படின்ற ஒரு எனர்ஜி ட்ரிங்கை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அதாவது இந்த கேம்ப கோலா ப்ரமோஷன் ஆடை பார்த்த உடனே அஜித்தோட ரசிகர்கள் முத கொண்டு கொந்தளிச்சு போய், என் தலையை நான் கடவுள் ரேஞ்சுக்கு வச்சிருந்தேன், இத்தனை நாளா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நடிக்காத ஒருத்தர் இன்னைக்கு பாரு அவரோட ஒர்த்தை இறங்கி போச்சு, இந்த லெவலுக்கு கேவலமாயிட்டாரு, அஜித்தே கடவுளே, இனிமேல் கிடையவே கிடையாதுடா டே அப்படின்ற அளவுக்கு சோசியல் மீடியால கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேம்ப கோலா எனர்ஜி ட்ரிங்கை அஜித் அவர்கள் எதனால ப்ரமோட் பண்ணாரு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் கூட இல்லாம மொட்டையா நம்ம ஆளுங்க எல்லாருமே மண்டையில களிமண் இருக்கா மூளை இருக்கா அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு உடனே ரியாக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி உடனே ரியாக்ட் பண்றதுனால தான் எல்லாருமே நம்மளை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதெல்லாம் என்னன்றத அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் விஷயத்தை சொல்லிடுறேன். ஏகே ரேசிங் அப்படின்ற ஒரு கம்பெனி அஜித் அவர்கள் வச்சிருக்காருங்க. இந்த ஏகே ரேசிங்கோட மெயின் மோட்டோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேசிங் மேல ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே இன்டர்நேஷனல் ரேசிங்க்கு வரணும் அப்படின்றது தான். இந்த ஏகே ரேசிங் அப்படின்றதையும் தாண்டி இந்தியால இருந்து ரேசிங்காக எந்த ஒரு பெரிய ஃபண்டையும் இந்தியன் கவர்மெண்ட் ஒதுக்குறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் அஜித் அவர்கள் ஒரு ஏகே ரேசிங் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த ரேசிங்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இவர் இந்த ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன் உதாரணமா அஜித் அவர்களே இன்டர்நேஷனல் ரேசிங்ல போய் கலந்துக்கிறாரு. இந்த மாதிரி கலந்துக்கிறதுக்கு நீங்க 1 கோடி 2 கோடி எல்லாம் வச்சிருந்தா பத்தாதுங்க. அவர் ஓட்டக்கூடிய வண்டியோட இன்ஜினோட காஸ்டே பாத்தீங்கன்னா 100 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி இப்படி இதர செலவெல்லாம் சேர்த்து ஒரு ரேசிங்ல நீங்க கலந்துக்கிட்டு ஒரு ரேசிங் கம்பெனி நீங்க நடத்தணும்னா 200 கோடி ரூபாய் உங்களுக்கு செலவாகுமா. ஸோ அதனால தான் அஜித் அவர்கள் நடிகர் போல இருக்கு படத்துல. ஏன்னா வாங்குற சம்பளத்தை அப்படியே ரேசிங்ல கொண்டு போய் போடுறாரு. ஸோ இந்த மாதிரி அவரோட இன்ட்ரெஸ்ட் பேஷன் எல்லாத்தையுமே தாண்டி அஜித் அவர்கள் ஒரு நாட்டுப்பற்று மிக்க ஒரு ஆள் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி இளைஞர்களும் இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மெயின் ஐடியால தான் இந்த ஏகே ரேசிங் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்றாரு. இதுக்கு உதாரணமா கடைசியா டிசம்பர்ல நடந்த மலேசியா கார் ரேசிங்ல கூட கலந்துக்கிட்டாரு. அதுல ஒரு நல்ல பேரும் வாங்கினாரு. இதையும் தாண்டி துபாயில போய் கலந்துக்கிட்டு நம்ம நாட்டையே பெருமைப்படுத்தினார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் படுத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அந்த ரேசிங்ல என்ன ஆச்சுன்னா, அஜித் அவர்கள் ஓட்டிய காரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி தீ பிடிச்சி அந்த கார் எரிஞ்சு போனது அஜித் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சுங்களாங்க. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ரேசிங் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட ஸ்பான்சர் நம்ம கிட்ட வரும். துபாயில் அஜித் அவர்கள் பண்ணும்போது HRX ரித்திக் ரோஷன் அவர்களோட க்ளோத்திங் பிராண்டான HRX கூட இதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. Porsche அப்படின்ற ஒரு காரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றதோட இவருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே அஜித் அவர்கள் இந்த மாதிரி ரேசிங் பண்ணும்போது இந்தியா சார்பாக ரிலையன்ஸ் கம்பெனி இவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்தவங்க அந்த ரிலையன்ஸ் கம்பெனியில் இருக்கிற எல்லா பிராண்டையும் விட்டுட்டு கேம்ப கோலா எனர்ஜி ட்ரிங்கை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி அஜித் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ப்ரமோஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு 18 கோடி ரூபா செலவு பண்ணி அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த ப்ரமோஷனுக்காக அஜித் அவர்கள் 18 கோடி ரூபா ரிலையன்ஸ்ல இருந்து சம்பளம் வாங்குறாரு. இந்த கேம்ப கோலா அப்படின்ற எனர்ஜி ட்ரிங்கை ப்ரமோட் பண்றாரு. ஸோ இதுதான் விஷயம் நண்பர்களே. அஜித் அவர்கள் இந்த கேம்ப கோலா அப்படின்ற ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்றதுக்கு இவரோட ஏகே ரேசிங் கம்பெனி இவர் ரன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஸ்பான்சர்ஸ் கிடைச்சா மட்டும் தான் ரன் பண்ண முடியும். இவர்கிட்ட இருக்கிற காசை மட்டும் போட்டு பண்ண முடியாது. ஆப்வியஸாக அது ஒரு இன்டர்நேஷனல் கேம் அப்படின்றனால எல்லா நாட்டில் இருந்தும் ஸ்பான்சர்ஸ் வருவாங்க, எல்லா ரேசர்ஸ்க்கும் வருவாங்க. அது மாதிரி அஜித் அவர்களுக்கு இந்தியன் பிராண்டான ரிலையன்ஸ் சைட்ல இருந்து கேம்ப கோலா அப்படின்ற ஒரு பிராண்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்பாங்க. இதில் என்ன தப்பு இல்லை, அஜித் அவர்கள் ஒரு கோக் பிராண்டு மாதிரி ஒரு கோலா பிராண்டை எப்படி ப்ரமோட் பண்ணுவார். ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி கொக்கோ கோலா பிராண்டை ப்ரமோட் பண்ண பல நடிகர்கள் இதில் நச்சுப்பொருள் இருக்குது, இதில் ஏகப்பட்ட சுகர் இருக்குது, இந்த சுகரை குடிக்கிறனால உங்களுக்கு காலப்போக்கில் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு தெரிஞ்சு பல நடிகர்கள் இதை ப்ரமோட் பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஆனால் அஜித் அவர்கள் மட்டும் இப்போ ஏன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இது நடிகர் அஜித் கிடையாதுங்க, இது ரேசர் அஜித், இது இந்த வாய் கிடையாது, அது வேற வாய் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் காரணம் சொல்றாங்க. ஆனா அஜித் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ப்ரமோட் பண்றதுக்கு காரணம் இது கம்ப்ளீட்டா என்னோட ஏகே ரேசிங்க்கு ஸ்பான்சர் பண்றாங்க, அதனால தான் நான் பண்றேன். ஆனா இதை நான் ப்ரமோட் பண்றதுனால இது எல்லாருமே குடிங்கன்னு நான் சொல்லலை அப்படின்றத சொல்லாம சொல்றாரு. ஆனா இதை யாராவது ஒத்துப்பாங்களா? ஏங்க, நீங்க போடுற ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு ஸ்கிரீன்ல பார்த்து அதே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு நடிகர் இருக்கிறாரு, சிகரெட்டை சுருட்டி போட்டு அந்த சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை பார்த்து பல பேர் ஸ்மோக்கர் ஆகி லங்ஸ் வெடிச்செல்லாம் செத்து போனா.
ஒரு சில நடிகர்கள் பூட் கட் பேண்ட், ஸ்லிம் ஃபிட் பேண்ட், கிழிஞ்ச பேண்ட் எல்லாம் ஸ்கிரீன்ல போட்டு வந்தோன்னே அந்த மாதிரி பேண்ட் எங்க கிடைக்கும்னா அவன் மார்க்கெட்டுக்கு தேடி தேடி போய் அலைஞ்சு வாங்கி போடுறதெல்லாம் உண்டு. ஸோ ஒரு ரசிகன் சினிமாவில் உங்களை பார்க்கும்போது நீங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ் அவனை பயங்கரமா வந்து பாதிக்கும். ஸோ அந்த பாதிப்பின் வெளிப்பாடு தான் ரஜினி கட்டிங் வெட்டுறா, விஜய் கட்டிங் வெட்டுறா, அஜித் மாதிரி தாடி வைடா இப்படின்ற மாதிரி ஸ்டைல் பண்ணி சுத்துறாங்க. ஸோ இது ஸ்டைலோட நின்று போறது கிடையாது. நாளைக்கு இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் அவங்க பருகக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸை கூட குடிச்சிட்டு தான் அஜித் அவர்கள் இந்த மாதிரி ரேசிங் பண்றாரோ, ஸோ ரெட் புல் சாப்பிட்டு தான் இந்த அளவுக்கு கிலோமீட்டர் கணக்கில் நம்ம உசைன் பெல்ட் ஓடுறாரோ அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து இவனுக்கு தப்பான ஒரு எக்ஸாம்பிளா ஆயிடக்கூடாது. ஸோ அதனால தான் ஒரு நடிகர் ப்ரமோட் பண்ணக்கூடிய பேண்ட் பார்த்து நம்மள மாதிரி ரசிகர்கள்லாம் அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன புரிதல் அந்த நடிகர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. இப்போ அஜித் அவர்களை தாண்டி ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சில நடிகர்கள் 11 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு கொக்கோ கோலா ஆடுக்கு வந்து வாரி 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 காசை புடுங்கி தள்ளிக்கிட்டு சொத்தா சேர்த்து அதுக்கப்புறமா 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஞானம் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லி அதே பிராண்டை வந்து ஒரு படத்துல விமர்சனம் பண்ணிருப்பாரு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த நடிகர்களுக்கெல்லாம் புரிதல் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. எந்த நடிகனுக்கும் காசு தான் குறிக்கோள் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த கொக்கோ கோலா மாதிரி ஏகப்பட்ட கூல் ட்ரிங்க்ஸ் பிராண்டு நம்ம இந்தியாவில் வரும்போது இதை வந்து ப்ரமோட் பண்ணாத நடிகர்களே கிடையாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கூல் ட்ரிங்க்ஸ் பிராண்ட் வந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த சித்தாரா, கோல்ட் ஸ்பாட்டு, கொக்கோ கோலா, பெப்சி, அதுக்கப்புறம் இந்த பெப்சி கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு பிராண்ட்ஸ் வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு ஃபேண்டா, ஸ்ப்ரைட்டு, 7up, அதுக்கப்புறம் நாங்கள் தம்ஸ் அப்பு, மவுண்டன் டியூ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட பிராண்ட்ஸை சொல்லலாம். இந்த பிராண்டெல்லாம் ப்ரமோட் பண்ணவங்க யார் தெரியுமா? நம்ம அஜித் இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிலம்பரசன் 7upலாம் பண்ணாரு. த்ரிஷா அவர்கள் ஃபேண்டா, விஷால் அவர்கள் இந்த தம்ஸ் அப், மவுண்டன் டியூ பண்ணாரு. யஷ் அவர்கள் இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறாரு பெப்சியை. இதே மாதிரி மகேஷ் பாபு, ரித்திக் ரோஷன், ராஷ்மிகா, மாதவன், சூர்யா 2 பேருமே சேர்ந்து பெப்சி ஆடு பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்கும் அந்த ஆடு, பார்க்கறதுக்கே நல்லா எடுத்திருப்பாங்க. நயன்தாராமணியும் பண்ணியிருக்கிறாங்க, அசின் பண்ணியிருக்கிறாங்க. ரஜினி அவர்கள் இந்த காலகட்டத்தில் முதல் தடவையாக அவர் கடைசியும் முதலுமா நடித்த ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் கோக்கு தான். ஆனால் வேற விதத்தில் ஒரு பிராண்ட் ப்ரமோஷன்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் என்னன்றதை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இதையும் தாண்டி ஷாருக் கான், பிரபுதேவா கூட சமீபத்தில் இந்த காலிமார்க் பொவென்டோல இந்த பிராண்டை கூட ப்ரமோட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆர்யா, சல்மான் கான். ஸோ இவ்வளவு நடிகர்கள் இந்த கொக்கோ கோலா பிராண்ட்ஸ், கொக்கோ கோலான்றதோட கூல் ட்ரிங்க்ஸ் பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க படத்தில் நடிக்கிறத காட்டிலும் மற்ற பிராண்டில் நடிக்கிறத காட்டிலும் இந்த கொக்கோ கோலா மற்றும் கூல் ட்ரிங்க்ஸ் பிராண்டில் நடிக்கும் போது தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட காசை அள்ளி கொடுப்பாங்க அந்த பிராண்ட்ஸ் எல்லாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டுக்கு எந்த ஒரு கம்பெனியும் மிகப்பெரிய பொருட்செலவு பண்ணுறது கிடையாது. நிறைய சக்கரை, கொஞ்சோண்டு அவங்களோட ஆத்தென்டிக்கான சிறப்பு, அதோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து அவங்க வெளில சொல்ல மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கலந்து இவங்க தயாரிக்கிற காஸ்ட்டே அதிகப்படியாக ₹1 அப்படின்ற மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்னங்க இருக்கிற விலைவாசியில் ₹1 ஆயிருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவங்க விற்கிறது எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கல்ல, ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சிங்கன்னா ₹10, ₹15, 3/4 லிட்டர் வாங்கினீங்கன்னா ₹45, அரை லிட்டர் வாங்கினீங்கன்னா ₹35 அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க. ஸோ ஒரு பாட்டிலுக்கு இத்தனை லாபம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30-40 மடங்கு லாபமா, 100, 200, 300 மடங்கு லாபங்க. இந்த அளவுக்கு விற்கும் போது இது எல்லார் கையிலையும் இருக்கணும்னா அவங்களோட ஃபேவரட் நடிகர்கள் இதை ஆன் ஸ்க்ரீனில் வந்து காமிச்சா மட்டும்தான் அவன் இதை பெருமையினா வாங்கி குடிப்பான். வாங்கி குடிக்க அந்த டேஸ்ட்டுக்கு அவன் அடிக்ட் ஆகி நாளைக்கு அந்த ஹீரோ வந்து அந்த பிராண்ட்ல இருந்து வெளில போயிட்டா கூட இவனால அந்த கோக் அடிக்டையும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அடிக்டையும் விடவே முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நடித்து கொண்டிருந்த நடிகர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் எதனால இதில் நடிக்கிறத விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணமே இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தான். அதாவது அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பர்மிஷன் கொடுத்து ஒரு 500-600 கோடி ரூபா சம்பளத்தன்றதோட ஒரு லஞ்சத்தை வாங்கிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த கம்பெனியை நம்ம பர்மிஷன் கொடுத்தோம். ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பர்மிஷன் கொடுத்தாலுமே இந்த நடிகர்கள்லாம் நோம்பு கொண்டுங்கிறானுங்களே. இதனால நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டிங் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிலேருந்து போடுவோன்னு கேட்கும் போது அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒத்துக்காத போது என்ன பண்ணணும்? எங்கள் ஊர்லேயே வந்து நீ என்னையே டபாய்ச்சிக்கிட்டு நீ எப்படி நீ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த நடிகர்களை த்ரெட்டன் பண்ண வேண்டியது. ஏன்னா இந்த நடிகர்கள் இந்த மாதிரியான மட்டமான உடம்புக்கு வந்து கெடுதலான பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க இந்த அரசியல்வாதிகள் பண்ண தப்ப மறைச்சு நடிகர்கள் பக்கம் வண்டியை திருப்பி விடுறது. ஆனால் அந்த நடிகன் திருப்பி கேட்பான்ல, யோ நீ பர்மிஷன் கொடுத்து கம்பெனியை உள்ளே விட்டதுக்கு அப்புறம் தானே நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். இந்த பிராண்டு நான் வெளிநாட்டில் துபாயில் ஜெர்மனியில் போய் கிடைக்குது, மக்கள்லாம் போய் ஜெர்மனியில் போய் வாங்கி குடிக்கிறாங்க, இந்தியாவில் இங்கே இருக்கிற பொடிகளில் தானே வாங்கி கொடுக்குறாங்க, இங்கே விற்கிறதுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தது? நீ தானே. நீ ஆரம்பத்தில் கொடுப்ப, நான் நடிகர்கள் மட்டும் தப்பான்னு பல நடிகர்கள் இன்க்ளூடிங் ஷாருக் கான் முத கொண்டு இந்த கேள்வி எதனால் எழுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்டர்னல் பாலிடிக்ஸ் நண்பர்களே. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அரசியல்வாதி ஃபஸ்ட்டு காசுக்காக பர்மிஷன் கொடுத்துருவான். உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இவனுங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறானுங்க. அதாவது நம்ம வந்து எதிர்பார்த்தது இவனுக்கு என்ன ஒரு 1000 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுவானுங்க, 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா இவனுக்கு 2000-3000 கோடி பண்ணின்னு இருக்கிறானுங்க. அதனால எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும் போது எந்த கம்பெனியும் கொடுக்கறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டான். ஃபஸ்ட்டு நம்ம அக்ரிமெண்ட் என்ன போட்டோம், இவ்வளோ ஷேரு இவ்வளோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்றது தான் டீலு.
அதை விட்டுட்டு என்னோட டேர்ன் ஓவரை பார்த்து என் டேர்ன் ஓவர் ஏற ஏற நீ என்கிட்ட கேட்டினா அதுக்கப்புறம் எனக்கு என்ன லாபம், நான் இங்கே பொண்ணு என்ன பிரயோஜனம், நான் வந்து கஷ்டப்படுவேனா, நான் வந்து ஒரு கம்பெனியை பிடிப்பேனா, இத்தனை லிட்டர் தண்ணியை வந்து நான் உங்களோட ஆற்றுலேருந்து எடுப்பேனா, இந்த நடிகர்களுக்கு நான் இவ்வளோ சம்பளம் கொடுப்பேனா, எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், உனக்கு நோவாமல் நான் காசு கொடுத்துன்னு வருவேமா அப்படின்னு இவங்களுக்குள்ள வர பாலிடிக்ஸில் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது உன் கம்பெனியை மூடுறேன் பாரு, இதுக்கு காரணம் மக்களை தூண்டி விடுவேன், உன் பிராண்டை ப்ரமோட் பண்ணுற ஹீரோக்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு செக் வைப்பேன் நான் அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோக்களுக்கும் ஒரு நெகட்டிவ் இமேஜ் வரக்கூடாதுன்னு சொல்லி, ஓகே ஏன்பா நம்மளுக்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் அப்புறம் நம்ம பக்கமே திருப்பி விட்டா, நம்ம ஃபேன்ஸ் நம்ம பக்கம் திரும்பிக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் நாசுக்காக வெளில கழிடுவாங்க, அந்த ஆடு நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு செக் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் கொக்கோ கோலா நம்ம ஊருக்கு வந்தப்போ இதை அடிச்சு துரத்தி விட்டாங்க. துரத்துனதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கம்பெனியான கேம்போ கோலா அப்படின்றது 1970 இந்தியா உள்ள ஃபர்ஸ்ட் வருது. ஸோ வந்ததுக்கு அப்புறமா இந்த கேம்போ கோலா ஆட்ல யார் ஃபர்ஸ்ட் நடிகரா தெரியுங்களா, நம்ம நடிகர் சல்மான் கான் அவர்கள் தான். ஏன்னா சல்மான் கான் அவர்களே அப்போ புதுசு 1970 வந்ததுக்கு அப்புறமா சல்மான் கான் அவர்கள் ஃபர்ஸ்ட் நடிகிறாரு. ஏன்னா அந்த டைம்ல கொக்கோ கோலாவை அடிச்சு துரத்தியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல இருந்த பெப்சியோட மார்க்கெட் ஷேர் ஃபுல்லா டவுனு, கேம்போ கோலா தான் வந்து செங்குத்தா நிக்குது. ஸோ இது வந்த உடனே அதுக்கப்புறமா நம்ம ரஜினி அவர்களை வச்சு ஒரு பக்கம் பிராண்டிங் பண்ணுறாங்க கொக்கோ கோலா. அதாவது ரஜினி அவர்களை வச்சு பண்ணோன்னா பெரிய லெவலில் போயிடும்னு சொல்லி சவுத்தில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, வேலைக்கே ஆகல. ரொம்ப காலமாக கேம்போ கோலா தான் வந்து ரொம்ப மார்க்கெட் லீடராக நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் கிட்ட இந்த கொக்கோ கோலா வந்து என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னு தெரியல, மறுபடியும் கொக்கோ கோலாவை இந்தியாவில் சேல் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கிடைக்குது, ரஜினியை வச்சு பிராண்டிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கிட்ட 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு விஜய் ரித்திக் ரோஷன் மாற்றி இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவானுங்க. கோக்குடிடா ரேப் பண்ணுடாவா, ரேப் பண்ணுடா கானாவிலே கலாய்க்கலாம். இந்த லைன்ஸ் யாராவது மறக்க முடியுமா? நான் இன்னும் மறக்கல பாருங்க, சின்ன வயசில் பார்த்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்டை செங்குத்தா நிற்க வச்சதுக்கப்புறம் கேம்போ கோலாவோட ஷேர் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பெப்சியும் கோக்கும் இங்கே டாமினேட் பண்ண கேம்போ கோலா ஃபுல்லாக டவுன் ஆகி க்ளோஸே பண்ணியாச்சு கம்பெனியை. இப்போ நீங்கள் நினைக்கலாம் கோக்கும் பெப்சியும் சின்ன கம்பெனி தானே, சரி கோக்குன்றது ஒரு பிராண்டு, பெப்சின்றது ஒரு பிராண்டு, ஆனால் இங்கே காம்படிட்டரா ஃபேண்டா, மிரண்டா, லொட்டு, லொசுக்கு, 7 வருது, இதெல்லாம் இவங்கெல்லாம் காம்படிட்டர் கிடையாதா, இவங்களெல்லாம் ஏன் அவங்க அழிக்க நினைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, பெப்சி கம்பெனியில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் என்ன தெரியுங்களா, பெப்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி மவுண்டன் டியூ, க்ரஷ்ஷு, பெப்சி, டிராபிகானா, 7 மிரண்டா, இது எல்லாமே பெப்சியோட வேற பிராண்டு, கொக்கோ கோலாவோட வேற பிராண்டு ஃபேண்டா தான். ஸோ இது எல்லாமே அம்பர்லா மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எனக்கு பிடிச்ச சோப்பு லக்ஸுங்க, நான் லக்ஸில் தான் குளிப்பேன், சரி லக்ஸ் நல்லா இல்லை தூக்கி போடு, நான் ஹமாம் தான் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா, எப்படி இருந்தாலும் இது எல்லாமே இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட பிராண்ட்ஸ் தான். அதனால நீங்கள் லக்ஸில் குளிச்சாலும் அவனுக்கு லாபம் தான், அதை தூக்கி போட்டு நான் ஹமாமில் குளிச்சாலும் அவனுக்கு லாபம் தான். ஸோ அந்த மாதிரி தான் பெப்சியும் கோக்கும் இங்கே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 வருஷம் நம்ம முகேஷ் அம்பானி ஒரு பிளான் போடுறாரு. என்னன்னா கொக்கோ கோலாவோட டிஸ்ட்ரிபியூஷனை, இந்தியன் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வாங்குறோம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாரு. அந்த டைமில் கொக்கோ கோலாவோட இந்தியன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தவர் கேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர்கிட்ட பேசும்போது அந்த கொக்கோ கோலா கம்பெனி இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அம்பானிக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முகேஷ் என்ன பண்ணுறாரு, அந்த கேகேவையே விலைக்கு வாங்குறாரு. அதாவது கொக்கோ கோலாவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த கேகேவை விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு வாங்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே ஏற்கனவே க்ளோஸ் பண்ண கேம்போ கோலா அப்படின்ற ஒரு கம்பெனியை நம்ம வாங்குவோம். வாங்கி மறுபடியும் அந்த பிராண்டை தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் பல நகரங்களில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. 2018 வருஷம் ரிலையன்ஸு கேம்போ கோலா அப்படின்ற பிராண்டை வாங்குறாங்க நண்பர்களே. வாங்கினதுக்கப்புறம் அவங்க பண்ணுற முதல் வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்லையும் நம்ம பிராண்ட் இருக்கணும்னு சொல்லி பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அங்கே என்னென்ன ஆட்கள்லாம் மிக பிரபலமாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி போட்டு பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறாங்க. சமீபத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நம்ம ராம் சரணை வச்சு இங்கே கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அஜித் அவர்கள் தான் வேற லெவலில் இருக்கிறார் இல்லையா, ஸோ அதனால் அவர் வச்சு நம்ம போவோம். அது மட்டும் இல்லாமல் அஜித்தை உள்ள வலிச்சு போட்டதுக்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரி அம்பானி அவர்களோட பிராண்ட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணணும்னா ஒன்று அந்த ஹீரோக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும், இல்லைனா அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த மார்க்கெட் இருக்கணும். அவுட் ஆஃப் த மார்க்கெட்டில் இருக்கிறவங்களை வச்சு ப்ரமோட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஆனால் எப்பவுமே வந்து நல்ல பீக்கில் இருக்கிற ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி உள்ளே போயிட்டு அப்படியே அவரை தூக்கி வளைச்சு போட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அஜித் அவர்கள் தான் அந்த நிலைமையில் இருந்தார். ஏன்னா அவர் நல்லா சம்பாரிச்சு சினிமாவில் வந்து சம்பாரிச்சு ஏகே ரேசிங்கில் போடும்போது அந்த கார் கிராஷ் ஒன்று ஆனதுனால கண்டிப்பாக அவருக்கு ஒரு 100 கோடி ரூபா நஷ்டமாயிருக்கும். அதனால அஜித் அவர்கள் ரொம்ப மனம் வாடி விட்டார். அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளே வந்தோடனே அஜித் அவர்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நம்மளே இப்போ சிக்கலில் இருக்கிறோம், வேறு படமும் இல்லை, வாங்கின காசெல்லாம் தூக்கி ஏகே ரேசிங்கில் போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு ஸ்பான்சர் வரும்போது நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக கூட அஜித் அவர்கள் ஒத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இருந்தாலும் பல பேர் என்ன சொல்லுவாங்க, ஏன்பா கமலும் ரஜினி அந்த மாதிரி பண்ணுறாங்களா, நீங்கள் மட்டும் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க நம்ம ரஜினி அவர்களை BMW கம்பெனி அப்ரோச் பண்ணி 200 கோடி ரூபா உங்களுக்கு நான் தரேன், அதுக்கு பதிலாக எங்களோட பிராண்டை வந்து நீங்கள் ஒரு வருஷம் ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, 200 கோடி ரூபா கொடுத்து அந்த பிராண்டை நான் ப்ரமோட் பண்ணால்
என்னோட ரசிகர்களை நான் ஏமாத்துற மாதிரி, அவங்கள வந்து நான் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும். நான் வந்து ரசிகர்களுக்கு வெறும் என்டர்டெய்னர் தான், இந்த மாதிரி பிராண்ட் ப்ரமோட்டர்லாம் கிடையாது அப்படின்னு பெருந்தன்மையா சொன்னாரு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்தார் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு. இவர் காலான்னு ஒரு படம் நடிச்சார் பாருங்க, அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டா பெருமையா நம்ம ரசிகர்கள்லாம் சொல்லுவாங்க, வாண்டர் பேர்ட் ஃபிலிம்ஸ் நம்ம தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தனுஷ் அப்படின்றது அந்த கம்பெனியோட ஓனர் மட்டும்தான். ஆனா உள்ள போட்ட காசு யாருது தெரியுங்களா, மஹிந்திரா கம்பெனி இது. இதனால தான் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக மஹிந்திரா தார்லேயே வந்து ரவுண்ட் அடிச்சுன்னு இருப்பார், ஷேர் ஆட்டோக்கார மாதிரி நம்ம ரஜினி அவர்கள். ஸோ இப்படி வந்து 200 கோடி ரூபா வாங்கியிருக்காரு ரஜினி. இதுவும் ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் தானே. அதை பார்த்த உடனே மஹிந்திரா தாரோட சேல்ஸ் வேற லெவலில் உச்சத்துக்கு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த படத்தில் நடித்த நாயோட வேல்யூவே 3 கோடி ஆயிடுச்சாம்பா. ஸோ இப்படி கூட நம்ம ரசிகர்களை ஏமாற்றலாம்ல, ரசிகர்களை ஏமாற்றலாம்னு சொல்லலை, ப்ரமோஷன் பண்ணலாம்ல, எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ஒரு நடிகரையும் இதை வச்சு நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட கஷ்டம், அவனோட வயிற்று வலிக்கு அவன் வாங்கி சம்பாரித்து சேர்த்து வச்சுட்டு போகிறானுங்க. ரெண்டாவது, நடிகர்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் மட்டும்தான். அவங்க எந்தெந்த வகையில் காசு வருதோ அந்தந்த வகையில் அந்த காசை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதனால் நம்மளை பார்க்குற ரசிகர்களுக்கு நல்லதா கெடுதலா அப்படின்றத எந்த ஒரு நடிகனும் அவ்வளோ சீக்கிரம் யோசிக்கிறது கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து இந்த சோஷியல் காஸ் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து சும்மா பேருக்கு தான், பப்ளிசிட்டிக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எந்த நடிகையும் பார்க்க மாட்டோம், அவங்கள ஒரு ஜஸ்ட் என்டர்டெய்னராக பார்ப்போம். அவங்கள ஒரு என்டர்டெய்னராக பார்த்தா இந்த கேம்போ கோலா விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாட்டோம். இது பிரச்சனையாக முடியலங்க, இதிலிருந்து அந்த கேம்போ கோலா சேல்ஸ் எங்கேயோ போயிடுச்சா நம்ம இப்படி சர்ச்சையை கிளப்பி விட்டனால. பட் இருந்தாலும் ஒரு சில நடிகர்கள் இந்த மாதிரி கோலா கம்பெனி, அதுக்கப்புறம் நடிகர்களுக்கு வந்து உடம்புக்கு கெடுதலான இந்த ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணாமல் டெக்ஸ்டைலு, அதுக்கப்புறம் காஃபி, சிம் கார்டு இப்படின்ற மாதிரி ப்ரமோட் பண்ணுறாங்க. அவங்களாம் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா எல்லாமே பணத்துக்காக தான். ஸோ இப்போ டெக்ஸ்டைல் பிராண்டை ப்ரமோட் பண்ணுறனால ஒரு 10 ரூபா விற்கிற லுங்கி நீங்கள் போய் அதை வாங்கும் போது 20 ரூபாய்க்கு விற்பான். ஸோ அந்த 10 ரூபா ஏறி போனதுக்கு காரணம் இந்த நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்தனால தான். அதனால தான் இன்றைக்கி ஒரு சில ஓனர்கள் அவனுக்கு அதிகமாக சம்பளம் கொடுத்து என் ப்ராடக்ட்டில் ஏற்றுறதோட நானே நஷ்ட்டு போகிறேன்டா அப்படின்னு இன்றைக்கி பல ஷாப் ஓனர்கள் இறங்கிட்டாங்க. இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த நடிகர்கள் ஒரு நிமிஷம் ஆடு வந்துட்டு போகிறதுக்கு பல கோடி ரூபா அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. ஸோ இந்த பல கோடி ரூபா அவங்க எங்கே ஈடு கட்டுவாங்க, உங்கள் பாயிண்டில் தான் கை விடுவாங்க அந்த பிஸ்னஸ் மேன். ஆனால் இன்றைக்கி டி நகரில் இருக்கிற பல பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி நானே நஷ்ட்டு போகிறேன், இவனுக்கு ஏன் காசை கொடுக்கணும், நான் ஏன் பிராண்டில் காசை ஏற்றணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதை வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு முதல்ல நம்ம நாட்டு மேலே எந்த நாட்டு மேலேயும் அக்கறை கிடையாது. அவங்களோட ஃபோக்கஸ் பணம். ஸோ இதே மாதிரி ஒரு நாட்டிலையும் பணம் தான் மெயின், பணம் தான் ஃபோக்கஸ்ன்னு பார்க்குறவங்க எல்லாருமே ஒன்று கூடி இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் மேலே திணிப்பானுங்க. மக்களும் அதை ஆதரித்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஏகப்பட்ட கார்ப்பரேட் பிராண்ட்ஸு இந்தியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, எதை வேணாலும் ப்ரமோட் பண்ணட்டும், எல்லாமே அளவாக பருகுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, சரக்காக இருந்தாலும் சரி, அது எல்லாம் நீங்கள் லிமிட்டாக வச்சுக்கிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது. எவன் எதை ப்ரமோட் பண்ணால் எனக்கு என்ன, டிவியில் ஓடுது புதுசாக ஒரு பிராண்ட் வருது, குடிச்சு பார்ப்போம், பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைனா தூக்கி போட அந்த பிராண்டை, வேறு பிராண்டை நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு நல்ல புரிதலோடு இருந்தால் உங்களை எந்த ஹெல்த்தும் அஃபெக்ட் பண்ணாது. மெயினாக சோஷியல் மீடியாவில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலே இருக்காதீங்க. அதனால தான் என் வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே நான் பேசுறது கிடையாது, 15 நிமிஷமாக அதுக்கு மேலே பேசுறது கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சோன்னா அடுத்தடுத்த சஜஷனில் வர வீடியோ பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளே நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க யூடியூப்பில். அதனால் டைம் அளவாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒன்லி இன் சோஷியல் மீடியா, ஒன்லி ஆன் சோஷியல் மீடியா. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு தேவையான நல்ல ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் சாப்பிடுங்க. கேம்போ கோலாவோ கொக்கோ கோலாவோ அளவாக குடிங்க, ஜாலியாக டேஸ்ட்டாக குடிங்க, மிக்சிங்லாம் பண்ணி அடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்ததாக ஹாரர் கண்டென்ட் பேசுவோமா? நன்றி, வணக்கம்.